ஃப்ரெண்ட்ஸ் 2024 T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 வாய்ப்பை பாகிஸ்தான் இழந்து வெளியேறி இருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த அணி சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க? எந்த அணி அரையிறுதிக்கு தகுதியாக போகிறாங்க? இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதியாகுமா? 2024 தற்போதைய பாயிண்ட் டேபிள் நிலவரம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் தற்போது சூப்பர் 8க்கு தகுதி பெற சுற்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அந்த வகையில் குரூப் டியில் இடம்பெற்றிருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாண்ட 4 மேட்ச்ல 4 வெற்றி பெற்று 8 புள்ளிகளோட முதல் அணியா சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. இறுதியாக நடந்த நேபாள் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி கடைசி பால்ல 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடர்ந்து 4 வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு கெத்தா தகுதியாக இருக்காங்க. இரண்டாவது அணியா குரூப் டியில் இருந்து வங்கதேசம் நெதர்லாந்து அணி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல நெதர்லாந்து அணி அடுத்தபடியே நேபாள் கூட 17ஆம் தேதி விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல வங்கதேசம் ஜெயிச்சா சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. ஒருவேளை வங்கதேசம் தோத்து நெதர்லாந்து அணி அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா கூட ஜூன் 17ஆம் தேதி விளையாடுறாங்க. அதில் ஜெயிச்சா நெதர்லாந்து அணியும் சூப்பர் 8க்கு தகுதியாக வாய்ப்பு இருக்கு. இந்த குரூப் டியில் 2 அணிகள் அதிகாரப்பூர்வமாக சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. ஆப்கான் அணி விளையாண்ட 3 மேட்ச்ல 3 வெற்றி பெற்று 6 புள்ளியோட சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. அதே போல குரூப் டியில் இடம்பெற்றிருக்க வெஸ்ட் இண்டீஸ் அணி விளையாண்ட 3 மேட்ச்ல 3 வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. குரூப் சில இடம்பெற்ற நியூசிலாந்து அணி விளையாண்ட 3 மேட்ச்ல 1 வெற்றி மற்றும் பெற்றதுனால அந்த அணி எலிமினேஷன் ஆயிருக்காங்க. அதே போல உகாண்டா பப்பூனியா அணிகளும் சூப்பர் 8க்கு தகுதியாகாம குரூப் சியில் இருந்து வெளியேறி இருக்காங்க. குரூப் டியில் இடம்பெற்றிருக்க ஆஸ்திரேலியா அணி விளையாண்ட 3 மேட்ச்ல 3 வெற்றி பெற்று குரூப் பியில் இருந்து முதல் அணியா சூப்பர் 8க்கு தகுதியாயிருக்காங்க. ஆனா இரண்டாவது அணியா சூப்பர் 8க்கு தகுதியாகிற அணிகளா குரூப் பியில் ஸ்காட்லாந்து இங்கிலாந்துக்கு எதிரே கடும் போட்டி நிலவுது. இதில் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து விளையாட போகிற அடுத்த மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி மழை காரணமாக இந்த 2 மேட்ச் பாதிக்கப்பட்டால் ஸ்காட்லாந்து அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. ஒருவேளை 2 மேட்ச் நடந்து இங்கிலாந்து விசஸ் நபிவியா மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிச்சு ஸ்காட்லாந்து விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இங்கிலாந்து அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. ஸோ இங்கிலாந்து அணி சூப்பர் 8க்கு தகுதியாகணும்னா இந்த 2 மேட்ச் நடக்கணும். இதில் இங்கிலாந்து ஜெயிக்கணும், ஸ்காட்லாந்து தோக்கணும். அப்போ தான் இங்கிலாந்து சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. மழை பெய்யாம 2 மேட்சும் நடந்தா இங்கிலாந்து அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. மழை பெய்ஞ்சா ஸ்காட்லாந்து அணி தகுதியாவாங்க. அடுத்ததா குரூப் ஏல இந்திய அணி விளையாண்ட 3 மேட்ச்ல 3 வெற்றி பெற்று முதல் அணியா சூப்பர் 8க்கு தகுதியாயிட்டாங்க. இரண்டாவது அணியா யுஎஸ் அணி விளையாண்ட 4 மேட்ச்ல 2 வெற்றி 1 மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால 1 பாயிண்ட் கிடைச்சதுனால 5 புள்ளிகளோட சூப்பர் 8க்கு தகுதியாயிருக்காங்க. ஸோ யுஎஸ்ஏ இந்தியா சூப்பர் 8க்கு குரூப் ஏயில் இருந்து தகுதியானதுனால பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு தகுதியாகாம வெளியேறி இருக்காங்க. பாகிஸ்தான் அணி இதற்கு முன்பு நடந்த எந்த ஒரு T20 உலகக்கோப்பையிலையும் சூப்பர் 8க்கு போகாம வெளில வந்ததே கிடையாது. முதல்ல பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 வாய்ப்பை உலகக்கோப்பையில இழந்து வெளியேறி இருக்காங்க. யுஎஸ்ஏ விளையாண்ட முதல் T20 உலகக்கோப்பையிலேயே இந்தியா பாகிஸ்தான் பலமான அணிகள் இருக்கக்கூடிய குரூப்ல இடம்பெற்று சூப்பர் 8க்கு அதிகாரப்பூர்வமா தகுதியா இருக்காங்க. இதனால 2026 இந்தியாவில் நடக்க போற T20 உலகக்கோப்பையில தகுதி போட்டிகள் விளையாடாமலேயே உலகக்கோப்பையில விளையாட போறாங்க அமெரிக்கா அணி. மேலும் T20 தரவரிசை பட்டியல முதல் 10 இடம் பிடிச்ச இருந்த இலங்கை, நியூசிலாந்து, பாகிஸ்தான் போன்ற அணிகள் சூப்பர் 8க்கு தகுதியாகாம உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறி இருக்கிறதுனால அந்த அணிகள் 2026 உலகக்கோப்பை போட்டியை விளையாடுற தகுதி சுற்று போட்டியில் விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ தற்போது நிலவரப்படி அதிகாரப்பூர்வமாக சூப்பர் 8க்கு இந்தியா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் தகுதியாக இருக்காங்க. 2 இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து, வங்கதேசம் நெதர்லாந்து, இந்த 2 அணிகள் சூப்பர் 8க்கு வர போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் 8ல 6 இடம் தற்போது அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மீதமுள்ள 2 இடத்துக்கு 4 அணிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதில் இந்திய அணி சூப்பர் 8ல விளையாட போகிற ஷெடியூலுமே வெளியாயிருக்கு. இனி ஜூன் 20ஆம் தேதி ஆப்கான் கூடயும், இந்திய அணி வங்கதேசத்து கூட ஜூன் 22ஆம் தேதியும், இந்திய அணி ஆஸ்திரேலியா கூட ஜூன் 24ஆம் தேதியும் சூப்பர் 8ல விளையாட போகிறாங்க. இந்த 3ல் இந்திய அணி 3 மேட்ச் வெற்றி பெற்றா கெத்தா அரையிறுதிக்கு தகுதியாவாங்க. ஸோ தற்போது சூப்பர் 8ல இடம்பெற்றிருக்க அணிகளில் 4 அணிகள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் முதல் 4 இடம் பிடிச்சு சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. அந்த வகையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து, அப்படி இல்லைனா யுஎஸ்ஏ போன்ற அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தகுதி பெற்றால் மீண்டும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும், அப்படி இல்லைனா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும், அப்படி இல்லைனா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும், அப்படி இல்லைனா இந்தியாவும் இங்கிலாந்தும், அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் 8க்கு போட்டி போடுற 4 அணிகளில் எந்த அணி
சூப்பர் 8க்கு தகுதியாகும். ஸோ சூப்பர் 8லிருந்து எந்த அணி அரையிறுதிக்கு தகுதியாகும், எந்த 2 அணி ஃபைனலில் மோதும், யார் இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுவா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.